ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும்படி தேவன் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற உற்சாகத்திற்காக ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் போடுறீங்களா, இல்லை ஒரு லைக் சிம்பிள் போடுறீங்களா? தெளிவா கேக்குதுங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. கப்பர்நகூம்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதை கேள்விப்பட்ட ஜனங்கள் நிறைய பேர், அவர் இருந்த வீட்டை சுற்றிலும் நிறைய பேர் வந்துடுறாங்க. ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு. யாருமே நிக்கிறதுக்கு இடம் இல்லை. வீட்டு வாசலுக்கு வெளியேவும் இடம் இல்லை. ஏசப்பா போதித்து கொண்டிருக்கிறாரு. அப்போ நடக்க முடியாத ஒரு பக்கவாதத்துல நடக்க முடியாம இருக்கிற ஒரு நபரை அவர்கிட்ட இயேசுகிட்ட ஜெபம் பண்றதற்காக கொண்டு வர்றாங்க. அப்போ ரொம்ப கூட்டமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டு மேல ஏறி கூரையை பிரிச்சு ஓட்டை பிரிச்சு இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அவர் அந்த நபர் இருக்கிற மாதிரி கைத்தை கட்டி இறக்குறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்த உடனே ஏசப்பா அவங்கள சுகப்படுத்துறார். அந்த மனிதனை சுகப்படுத்துறார். அவனுடைய பாவத்தை நீக்கி அந்த மனிதனை நடக்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த சம்பவத்தை மார்க் எழுதும் போது ஒரு படுத்த படுக்கையா இருந்த ஒரு நபரையும் இயேசுவால சுகமாக்க முடியும் அப்படிங்கிறத மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் இதை எழுதியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோ எப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் செய்தாரு, எப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்தாரு அப்படின்னு சொல்லி அவர் உண்மையான ஒரு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத விளங்க வைப்பதற்காக தான் இந்த சம்பவத்தை எழுதியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல ஒரு மனிதனை ஆண்டவர் பக்கமா கொண்டு வருவதற்கு அந்த ஜனங்கள் எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். இப்போ இந்த 4 நபர்கள், அவங்க யாரும் தெரியல, நண்பர்களா உறவினர்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த 4 பேரு ஒரு மனிதரை, படுத்து படுக்கையா இருக்கிற மனிதரை கட்டிலோட தூக்கிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். அப்ப எவ்வளோ அந்த நபர் மேல ஒரு பாசம் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அவங்க 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. அது எவ்வளோ கஷ்டம். தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம வெறும் கட்டில வீட்டுக்கு மேல தூக்குறதே கஷ்டம். அதுல ஒரு ஆளை படுக்க வச்சு வீட்டு மேல தூக்கி அது காங்கிரீட் வீடா இருந்திருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஈக்குவலான வீடா இருந்திருக்க முடியாது. அவங்க ஓட்டை பிரிக்கிற லெவல்ல இருக்கிறாங்க. ஓடு பிரிக்கிறதுனா ஒரு மாதிரி ஸ்லோப்பா தான் ஓடு போட்டிருக்கணும். அது எந்த விதமான ஓட்டை போட்டிருந்தாங்க அந்த நாட்கள்ல தெரியல. ஆனா அவங்க ஓட்டை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நபரை கைத்துல கட்டி இறக்குறாங்க. அந்த கைத்தை கட்டி இறக்கும் போது அந்த நபருக்கு, அந்த கட்டில படுத்துட்டு இருந்த நபருக்கு என்ன விதமான உணர்ச்சிகள் இருந்திருக்கும். பார்த்து பத்திரமா இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இறக்கி அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. பொதுவா ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். 4 பேரோட விசுவாசத்தை பார்க்கிறாரு. ஒண்ணு அந்த 4 பேர். இன்னொன்னு, இப்போ அந்த நபர் சுகமாகிட்டாரு. அவர் அப்படியே எழுந்து நடக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. சொன்னபடியே அவரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நடந்து போயிடுறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதனாலதான் அவருடைய வியாதி, அந்த படுக்கையான நிலை வந்திருக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஆண்டவர் காண்பிக்கிறார்.
அப்போ ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறான். அந்த பாவத்தில் இருக்கிற மனிதன் அவனை விடுதலையாக்குறதற்காக அந்த 4 பேர் பிரயாசப்படுறாங்க. 4 பேர் பிரயாசப்பட்டதின் அந்த பலனா அந்த மகன் சுகமாகறான், பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுறான், விடுதலையா அவனுடைய வாழ்க்கையில நடந்து போறான். அந்த சம்பவம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டு ஓனருடைய நிலைமையை யோசித்து பார்ப்போமான்னா, நல்லா இருந்த வீட்டை ஒரு ஓட்டை போட்டு போயிட்டாங்க. எப்படி அந்த வீட்டுக்காரனால ஒத்துக்க முடிஞ்சிருக்கும்? வீட்டை சுற்றியும் ஒரு வேளை ஜனங்க இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள ஜனங்க இருக்கிறாங்க, அதை கூட கொஞ்சம் சமாளிச்சிடலாம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா எப்படி ஒரு நபருடைய வீட்டை பிரிக்கிற அளவுக்கு அவன் திரும்ப போய் ஆட்களை பிடிச்சி அந்த வீட்டை சரி பண்ணணும்? ஒருவேளை மழை, காத்து, வெயில் வருது அடிக்குதுன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அவன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி அந்த நபர் பார்த்துட்டு இருந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. அந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஊடா பிரிக்கும் போது அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த வீட்டுக்காரருடைய மனநிலைமை. அந்த வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, எப்படி இருந்தாருன்னு வசனம் சொல்லல. ஆனா அந்த வீட்டுக்காரருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு ஊடா பிரிக்கும் போது என்ன சொல்றதுன்னு தயங்கிட்டு இருந்திருப்பாரா, இல்ல இயேசு இருக்கிறாருன்னு சும்மா இருந்தாரா தெரியல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவருடைய வீடு உடைக்கப்படுவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. ஒரு நபர் படுத்துட்டு இருக்கிற நபர் கீழே இறக்கணும்னா எவ்வளவு பெரிய ஓட்டை போட்டிருக்கணும். ஏதோ சின்ன ஓட்டை இல்லை, எவ்வளவு பெரிய ஓட்டை போட்டிருக்கணும், எவ்வளவு ஓட்டை பிரிச்சிருக்கணும். அதெல்லாம் அவருடைய அனுமதி கேட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. அனுமதி கேட்டு பண்ணாலும் இது ஒத்துக்கிற ஒரு காரியம் இல்லை. ஓட்டை பிரிக்கிறதுங்கிறது ஒத்துக்கிற காரியம் இல்லை. ஒரு வாட்டி ஓட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா திரும்ப அது பழைய நிலைமை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். திரும்ப அந்த வீடு ஒழுகாம இருக்கணும்னா அந்த பழைய நிலைமை கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா அந்த வீட்டுக்காரரு பெருந்தன்மையா அதை விட்டு கொடுத்து அந்த மனிதர் சந்திக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அவர் காரணமா இருந்திருக்கிறார். இந்த இடத்துல 3 விதமான கூட்ட ஜனங்களை பார்க்கிறோம். ஒண்ணு, அந்த 4 பேர், அந்த திமிர்வாக்காரனை தூக்கிட்டு வந்த 4 பேர். இன்னொன்னு அந்த வீட்டு ஓனர். இன்னொரு ஒரு கூட்டம் அவரை இயேசுவை குறை சொல்ற ஒரு கூட்டமா இருந்துச்சு. அது இயேசு சொல்றாரு, நான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற வேதப்பாரர்கள் எல்லாம் சொல்றாங்க, அது எப்படி நீ அவர் ஒரு பாவத்தை மன்னிக்க முடியும்? கடவுளுக்கு தான் ஆண்டவருக்கு தான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, நீ எப்படி பாவத்தை மன்னிக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த இயேசு கிறிஸ்து செய்ய போற அந்த அற்புதத்துக்கு தடையா இருக்கிறாங்க. இப்போ அந்த 4 பேரு அந்த நபரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதற்கு அந்த கூட்டம் ஒரு தடையா இருந்துச்சு. அந்த வீட்டு ஓனரு அவர் ஒரு தடையா இல்லாம அவர் வீட்டை உடைக்கிறதற்கு விட்டு கொடுக்குறாரு. இந்த வேத பாரகர கூட்டம் வசனத்தை சொல்லி இந்த மாதிரி நீ பாவத்தை மன்னிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டோடு செய்யற அற்புதத்தை தடை செய்யறதுக்கு பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் மீறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யறாரு. இப்போ இன்னைக்கு இந்த காரியத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ற காரியம், எப்படியாவது பாவத்துல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்றதற்கு, இயேசுவை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிரயாசங்கள் அதிகமா இருக்கணும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொருட்களை பயன்படுத்தணும், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆஸ்திகளை நம்ம பயன்படுத்தணும். ஏதோ ஒரு விதத்துல இன்னொரு நபர் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நான் உதவியா இருக்கணுங்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவங்க கட்டுக்கள்ல இருக்கும்போது அவங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருந்தா கூட நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு, கர்த்தர் போதுமானவரா இருக்கிறாரு. இப்ப நம்ம ஆண்டவர் கிருபையில நிறைய இடங்கள்ல சிறுவர் ஊழியங்கள் நடப்பதற்கு நிறைய பேர் வீடுகளை திறந்து கொடுக்குறாங்க. ஜெப குழுக்கள் நடப்பதற்கு வீடுகளை திறந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஊழியத்தின் போதும் அவங்களுடைய வீடு நிலைமை எப்படி இருக்கும், அந்த ஊழியம் நடப்பதற்காகவே அவங்க வீட்டை ஆயத்தப்படுத்தணும். ஒரு சில இடங்கள்ல இடம் இருக்காது. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் இடத்த மாற்றி ஒதுக்கி வச்சு
ஒவ்வொரு வாரமும் இதை செய்வதற்காக அவங்க பிரயாசம் எடுக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஒரு பணக்கார ஒரு வீட்டுக்காரங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அந்த சுற்றி இருக்கிற ஏழை ஜனங்கள், பாமர ஜனங்கள், மலைவாழ் மக்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்களாம். அப்ப அந்த மலைவாழ் ஜனங்கள் வந்து அவங்க வீட்டுல தான் கூடுவாங்களாம். அந்த பணக்கார குடும்பத்தினுடைய வீட்டுல தான் கூடுவாங்களாம். அப்படி அவங்க வீட்டுல கூடி இருக்கும்போது அவங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சோஃபா வாங்கியிருந்தாங்க. அந்த ஜெபம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த 1,50,000 லட்சம் ரூபாய் சோஃபால ஒரு குழந்தை வந்து எழுதி வச்சிருக்கான், கிறுக்கி வச்சிருக்கான். அப்புறம் அந்த பாத்ரூம்ஸ்ல இருந்த டேப் எல்லாத்தையும் உடைச்சு விட்டாங்க. அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல. இது வந்து உண்மையான சம்பவம், நடந்த சம்பவம். உடைச்சு விட்டாங்க. அப்போ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஒரே வேதனை ஆயிடுச்சு. 1,50,000 லட்சம் ரூபாய் சோஃபா இப்படி ஆயிடுச்சு, பாத்ரூம்ல இருந்து டேப்ஸ் எல்லாம் இப்படி உடஞ்சிருச்சு, இனிமேல் இந்த ஊழியத்தை நடத்துறதா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், இது எல்லாத்தையும் கொடுத்தது நான் தானே, என்னுடைய ராஜ்யத்திற்காக நீ பயன்படுத்துறதுக்கு ஏன் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து மனம் வருந்தி, நான் இப்படி யோசிச்சது தப்பு, நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு கொடுத்தாங்களாம். உண்மையாகவே ஒரு சில இடங்கள்ல எல்லாம் ஊழியம் செய்யும் போது, சிறுவர் ஊழியங்கள் நடக்கும்போது பாய் போட்டிருப்பாங்க. ஊழியம் ஜெபம் முடிச்சு பாய் எடுக்கும்போது பாதி பாய் கீழே இருக்கும். குழந்தைங்க வந்து பிச்சு பிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சவாலான காரியம், சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு இடத்த கொடுக்கும்போது அதுல ஒரு சவால்கள் வரும்போது நம்ம இந்த மார்க் 1-2 அதிகாரத்துல பார்த்து அந்த வீட்டுக்காரனை போல எந்த ஒரு சங்கடமும் தெரிவிக்காம, எந்த ஒரு கவனம் இல்லாம, ஜனங்க குழந்தைங்க ஆண்டவரை அறிந்து கொள்றதற்கு நம்ம ஒரு பாத்திரங்களா பயன்படுத்தப்படுகிற அந்த இடத்துல நம்ம அதை குறித்து சந்தோஷப்படணும் ஒழிய நம்ம எந்த விதத்திலையும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை, நன்மையை நிச்சயமா நம்ம கொடுப்பாரு. நம்முடைய சபை ஆராதனைக்கு நம்ம கார்ல இருந்து ஒரு சில விசுவாச பிள்ளைகளை, வயசானவங்கள கூட்டிட்டு வருவோம். நம்ம இருக்கிற பழைய வீட்டுல இருந்து வரும்போது கூட்டிட்டு வருவோம். பொதுவா கார் வந்து சர்வீஸுக்கு போச்சுன்னா கம்பெனியில இருந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நல்லா கொடுப்பாங்க. அந்த ஒரு வாரம் நல்ல மழை, கார்ல வந்து ஆராதனைக்கு அந்த வயசானவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு முடிச்சுட்டு போய் பார்த்தா, அந்த வயசானவங்க காலில் இருந்த செருப்புல இருந்த மண்ணு, காலில் இருந்த மண்ணு எல்லாம், அதாவது அந்த எந்த இடத்துல கால் எடுத்து உள்ள போட்டாங்க, எந்த இடத்துல கால் எடுத்து வெளியே போட்டாங்க, எல்லா தரையும், கால் தரையும் அங்க இருக்கு, எல்லா மண்ணும் அங்க இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது ஒரு சில நேரத்துல ஒரு சின்ன வருத்தத்தை கொடுத்தாலும், ஆனா ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வீட்டை, நம்முடைய பொருட்களை கர்த்தருக்காக, ஜனங்க ஆண்டவரை அறிந்து கொள்றதற்காக நம்ம பயன்படுத்துறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நம்முடைய சபையில வாலிப பிள்ளைகள் வந்து வயசானவங்க வீட்டுக்கு போறதற்கு அங்க போய் பைக்ல டிராப் பண்றாங்க. யாரும் அவங்கள வந்து நீங்க போய் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லல. எப்படியோ இந்த ஊழியம் வந்து, இந்த ஒரு உதவி வந்து ஆரம்பிச்சிருக்கு. வாலிப பிள்ளைகள் வந்து இதை உற்சாகமா செய்யறாங்க. ஒரு சிலர்லாம் 3 ட்ரிப் 4 ட்ரிப்லாம் அடிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வேற விசுவாசிகளுடைய வீட்டுக்கு, வயசானவங்க வீட்டுக்கு அவங்கள கொண்டு போய் விடுறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நம்ம கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய வீட்டையோ, என்னுடைய பொருட்களையோ, என்னுடைய வாகனங்களையோ ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காய் அதை விட்டு கொடுப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் ஏதோ ஒரு விதத்துல அப்படி நான் செய்யற உதவி ஆண்டவர் அறியாத ஜனங்களை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பயன்படும் அப்படின்னா அதுல என்னுடைய பங்கும் இருக்கு அப்படின்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதற்கு தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. வருகிற நாட்கள்ல சபையில கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்காக திட்டமிட்டு கொண்டிருந்தோம். நேத்து வந்து ஒரு சகோதரியை பார்க்க, அவங்களோட பேச ஆண்டுக்கு உதவி செய்தார். அவங்க வந்து நினைச்சாங்க, அதாவது எங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, நாங்க எப்படி வந்து இந்த பொருட்களை வைக்கிறது, எப்படி ஆட்களை உட்கார வைக்கிறது அப்படின்னு சந்தேகப்பட்டு இருந்தாங்க. அப்ப இந்த காரியத்தை, இந்த ஓட்டை பிரித்த இந்த நபருடைய
காரியத்தை பற்றி அவங்க சொல்லும் போது அவங்களும் உற்சாகப்பட்டு சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்கள் வீட்டில் அதை நான் ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாங்க. வார்த்தையை கர்த்தர் நம்ம கொடுத்து இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும்படி தேவன் உதவி செய்கிறார். இது வரைக்கும் ஊழியங்கள் நடப்பதற்கு வீடுகளை திறந்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுடைய வாகனங்களை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இது வரைக்கும் ஊழியங்கள் நடப்பதற்கு அவங்களுடைய பொருட்களை கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருடைய விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இனிமேலும் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல விதைப்பதற்கு, ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் வீணாய் போகாது, அது விருதாவாய் போகாது. நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அதை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அதுக்கான பிரதிபலனை அடையாம போக மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்காக நம்ம செய்யற எந்த காரியமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், மனுஷங்க அதை பார்க்கிறாங்களோ இல்லையோ, மனுஷங்க அதை கனப்படுத்துறாங்களோ இல்லையோ, அதை புரிந்து கொள்றாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களை அறிந்து கொள்றதற்கு நம்ம ஒரு பாத்திரமா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பொருட்கள், சொத்துக்கள் ஒரு பாத்திரமா இருக்குது அப்படின்னா அவர் சந்தோஷமா அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் எல்லாவற்றுக்கான பிரதிபலனை நிச்சயமாய் கொடுப்பார். நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்ம வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் ஒருவேளை இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது அதை தட்டி கழிக்காம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றதற்கு, பிரயோஜனப்படுத்தி கொள்றதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமே. இப்ப தொடர்ந்து நம்ம ஜெப பகுதிகளில் நம்ம கடந்து போவோம். சூர்யா பிரேயர் நடத்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட நம்ம சுட்டிக்கல் வீடு வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்காக நம்ம ஜெபிக்கலாம்.